நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வீடியோ பார்த்த நிறைய பேர் லம்சமா இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இல்ல எஸ்ஐபி மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டரான்னு கேக்குறீங்க. லம்சம்ன்றது ஒரு பெரும் தொகையை ஒரே தடவையில இன்வெஸ்ட் பண்றது, எஸ்ஐபின்றது பிரிச்சு பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றது. இதுல எந்த மெத்தட் உங்களுக்கு சூட்டபிள்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல நீங்க இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு எது சூட்டபிள் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ண முடியும். சோ அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hi netizens, welcome to Whiteboard Nation. நான் உங்க அனீஷ். முதல்ல இந்த லம்சம்ன்ற ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பத்தி பார்க்கலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆனுவல் போனஸா ஒரு 2 லட்சம் ரூபாய் கிடைக்குது. அந்த 2 லட்சம் ரூபாயும் நீங்க அப்படியே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. இதை தான் லம்சம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். அதாவது நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு நல்ல ஃபண்டை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. அதுக்கப்புறமா மொத்த அமௌண்ட்டையும் ஒரே தடவையில் அதுல இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. அந்த டைமோட மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து உங்களுடைய ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த லம்சமா இன்வெஸ்ட் பண்றதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஒருவேளை மார்க்கெட் ரொம்ப கம்மியா இருக்கும்போது நீங்க முழு தொகையும் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் ஆனது ரொம்பவே அதிகமா இருக்கும். இதை தான் ஏர்லி என்ட்ரி அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது முக்கியமான அட்வான்டேஜ், நம்ம எடுக்கிற ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸோட எண்ணிக்கை குறையுது. ஏன்னா ஒரே தடவையா நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற டிசிஷன் எடுத்துட்டனால வேற எந்த ஒரு டிசிஷனும் நம்ம எடுக்க தேவையில்லை. நம்ம சமீபத்தில் போட்ட ஹவு டு மேக் யுவர் ஃபர்ஸ்ட் 1 crore அப்படின்ற வீடியோலயே சொல்லியிருப்போம். எந்த அளவுக்கு நம்ம ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வெல்த் பில்ட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும் அப்படின்ட்டு அந்த வகையில பார்த்தா இதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். அடுத்ததா இந்த லம்சமோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். முதல் டிஸ்அட்வான்டேஜ் ரிஸ்க் ஆஃப் மார்க்கெட் டைமிங். இதே தான் நம்ம அட்வான்டேஜ்லயும் பார்த்திருந்தோம். எப்படி ஒருவேளை நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் டவுனா இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் நிறைய இருக்குமோ, அதே மாதிரி நீங்க மொத்தமா உங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ற டைம் மார்க்கெட் பீக்கா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நிறைய லாசஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால மார்க்கெட் டைமிங்ன்றது ரொம்பவே முக்கியம். இதுல எப்படி லாஸ் ஆகாம தடுக்கிறது அப்படின்றத தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படின்ற புக் சம்மரியிலேயே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அடுத்ததா இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இமோஷனல் ஸ்ட்ரெஸ். ஒரே டைம்ல நிறைய பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளை விட்டு நிறைய பணம் போன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம பணம் என்னாச்சோ அப்படின்ட்டு அடிக்கடி அந்த போர்ட்ஃபோலியோவை செக் பண்ண தோணிக்கிட்டே இருக்கும். இதனால நமக்கு ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அடுத்ததா இப்ப எஸ்ஐபிக்கு வருவோம். எஸ்ஐபி பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெருசா ஒரு அமௌண்ட்டை ஒரே டைம்ல இன்வெஸ்ட் பண்ணாம பிரிச்சு அதாவது 1 லட்ச ரூபாயை ஒரே டைம்ல இன்வெஸ்ட் பண்ணாம 10,000 ஒவ்வொரு மாசமா 10 மாசம் நீங்க போடுறதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ், அதாவது எஸ்ஐபி. இதை பத்தின கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் பாருங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நீங்க மாசம் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க்ல இருந்து டெபிட் ஆகி இன்வெஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா மாசம் அது பாட்டுக்கு இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இதோட ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா ருபி காஸ்ட் ஆவரேஜிங். இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ உங்ககிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்போ அந்த 1 லட்சம் ரூபாவை ஒரே டைம்ல இன்வெஸ்ட் பண்ணாம மாசம் 10,000 ரூபாய் போடுறீங்க. இந்த மாதிரி நீங்க 10 தடவை, அதாவது 10 மாசத்துக்கு போடுறீங்க. இப்போ ஜனவரியில ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட நெட் அசெட் வேல்யூ 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. நீங்க 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 200 யூனிட்டுகளை வாங்குவீங்க. இப்ப பிப்ரவரியில நீங்க 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் டவுன்ல இருக்கு. அதனால அந்த மியூச்சுவல் ஃபண்டோட நெட் அசெட் வேல்யூ 40 ரூபாயா இருக்கு. அப்போ அதே அந்த 10,000 ரூபாய்க்கு நீங்க 250 யூனிட்டுகளை வாங்க முடியும். இப்ப மார்ச் மாசத்துல மார்க்கெட் மறுபடி மேல போயிடுது. இப்ப மியூச்சுவல் ஃபண்டோட நெட் அசெட் வேல்யூ 60 ரூபாயா ஆயிடுது. இப்ப உங்களால அந்த 10,000 ரூபாய்க்கு 166 யூனிட்டுகளை மட்டும்தான் வாங்க முடியும். ஆனா நீங்க இந்த லாஸ்ட் 3 மாசம் ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா நீங்க மொத்தமா 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 616 யூனிட்டுகளை வாங்கியிருப்பீங்க. ஒரு யூனிட்டோட ஆவரேஜ் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 48 ரூபாய் 70 பைசா. பாத்தீங்களா, மார்க்கெட் என்னதான் பிளக்சுவேட் ஆகும்போது நீங்க வாங்கியிருந்தாலும் ஓவராலா பார்க்கும்போது யூனிட்டோட பிரைஸ் ஆனது ஒரு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதுதான் ருபி காஸ்ட் ஆவரேஜிங்கோட பவர். இன்னொரு மெயின் அட்வான்டேஜ், இந்த மாதிரி கண்டினியூஸா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கனால உங்களோட அந்த சேவிங்ஸ் பிஹேவியருமே டெவலப் ஆகுது. இன்னொரு அட்வான்டேஜ், இதுல 500 ரூபாயில இருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலான்றனால யார் வேணாலும் இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்ததா இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். ஒருவேளை நீங்க இன்வெஸ்ட் பண்ற பீரியட் ஆனது ஒரு புல் மார்க்கெட்டா இருந்து மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்ற டைம்ல கரெக்டா மார்க்கெட் மேல இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் ஆனது லோ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் தரணும்னா நீங்க லாங் டர்மா வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அடுத்ததா இந்த லம்சம்க்கும் எஸ்ஐபிக்கும் ஒரு கம்பாரிசன் ஒண்ணா பாத்துருவோம். மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை உங்களால லோவர் பாயிண்ட்ல வாங்க முடிஞ்சது அப்படின்னா லம்சம்ன்றது பெட்டர்னே சொல்லலாம். இல்ல அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி
எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு டைம் இல்ல அப்படின்றவங்களுக்கு எஸ்ஐபி மெத்தட் சூட்டபிள் ஆகும். ஏன்னா என்னதான் மார்க்கெட்ல ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் நீங்க மாசம் மாசம் வேற பிரைஸ்ல வாங்குறதுனால உங்களுக்கு ருபி காஸ்ட் ஆவரேஜிங்கோட அட்வான்டேஜ் கிடைக்குது. இதனால ரிஸ்க் லெவல் கொஞ்சம் கம்மியாகும். அடுத்ததா இன்வெஸ்டர் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். நீங்க ஆல்ரெடி வேற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பணம் ஆல்ரெடி சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை மொத்தமா எடுத்து இதுல போடும்போது உங்களுக்கு பெருசா எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. அதனால ஆல்ரெடி பணம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் சூட் ஆகும். இல்ல நீங்க மந்த்லி சேலரியை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஐபி மெத்தட் தான் சூட் ஆகும். அடுத்து ரிஸ்க் லெவல வச்சு பார்க்கும்போது லம்சம்ன்றது எஸ்ஐபியை விட கொஞ்சம் ரிஸ்கியர்னே சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட்டை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து மார்க்கெட் கீழே போக ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய லாசஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதே எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. சோ இப்போ உங்களுக்கு லம்சம்னா என்ன, எஸ்ஐபினா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத நீங்க யோசிச்சு கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு நீங்க உங்க ஓன் பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் வருது அப்படின்னா நீங்க லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி மார்க்கெட் டைமிங்க பார்த்து. இல்லனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க மந்த்லி சேலரி தான் டிபெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க எஸ்ஐபி மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல இதெல்லாம் தெரிஞ்சு உங்களால முடிவெடுக்க முடியலனா ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டை நீங்க கன்சல்ட் பண்றது பெட்டர். அவங்க உங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ்டு ஸ்ட்ராட்டஜி தருவாங்க. கடைசியா ஒன்னு சொல்ல ஆசைப்படுறேன். நான் எப்பவும் சொல்ற மாதிரி வெல்த் பில்ட் பண்றதுக்கான ஒரு பவர்ஃபுல் டூல் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான பெஸ்ட் டைம் எதுன்னு கேட்டீங்கன்னா எஸ்டர்டே, அப்படி இல்லைன்னா நவ். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.